ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சார் வணக்கம். வணக்கம் கபிரேல். சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடந்த சில நாட்களாகவே பரந்தூர் விமான நிலையம் குறித்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு. நேற்று குறிப்பாக சட்டசபையிலையும் அதை பேசுகிறாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அது தேவையா தேவையில்லையா, ட்ராப் பண்ணது கரெக்டாக அப்படின்றத நம்ம செகண்ட் பேசுவோம். பட் அந்த விவாதம் நடந்த முறை இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று பார்க்கும்போது ஒன்று நிர்மல்குமார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே கதறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது G2 இழுக்கிறாரு. அப்புறம் மாப்பிள்ளன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களும் பார்த்தோன்னா அதே மாதிரி மருமகன்றாங்க, லாட்ரின்றாங்க. ஸோ ஒரு இஷ்யூவை கொண்டு வராங்க. அந்த இஷ்யூவை டீப்பாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த மாதிரியான விவாதங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். உங்களுக்கு இருக்க கருத்துலேருந்து மாறுபட்ட கருத்து இருக்கவங்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது அயோக்கியத்தனமானது. இப்போ மொபைல் இதில் கூட, சோஷியல் மீடியாவில் கூட, யூடியூப் சேனல்ஸில் கூட பல பேர் அதை பண்ணுறாங்க. நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, நமக்கும் அவங்களுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, திடீர்னு வந்து அவங்க நம்மளை வாடகை வாங்கின்றாங்க. அதாவது இது ரொம்ப அற்பத்தனமான, கீழ்த்தரமான, அவங்கவுங்க வாயை வாடகை கூட்டம் வந்தால் இன்னொருத்தனை பார்த்து வாயை வாடகை கூட்டம்னு பேசுவோம். இது வந்து ஒரு கருத்து. உன்னோட கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கு அவனுக்கு நீ முத்திர குத்துறன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நீ அவங்ககிட்டயோ வேலை போயிருக்க, நீ யூ ஹவ் சோல்டு யுவர் செல்ஃப். நம்பர் 2, உனக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கான விஷயங்கள் இல்லை. இதுதான் தனி மனித தாக்குதல். நான் இப்போ சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆகும். நிர்மல்குமார் வந்து எடுத்த அடுப்புலேயே வந்து G2 மாப்பிள்ளன்றார். யார்? சபரீசன் எழுக்கிறார். அந்த பக்கம் தங்கந்த நர்ஸு அண்ட் அதர்வைஸ் அ வெரி டீசன்ட் ஸ்பீக்கர். தங்கந்த நர்ஸு ஹிட்டிங் பிலோ த பெல்ட் போக மாட்டார். அவர் எடுத்த அடுப்பில் என்ன சொல்கிறார்? அவர் வந்து எந்த மாப்பிள்ளை, எந்த மருமகனுக்காக இதை கொண்டு வந்தீங்க, யாரை? அதை வர்ஜினாவை இழுக்கிறார் அவர் வந்து. இப்போ இந்த கோர் இஷ்யூ வந்து கீழே போகுது. இதில் ரெண்டு வியூ. பரந்தூர் வேணும்னு ஒரு வியூ இருக்குது, பரந்தூர் வேணான்னு ஒரு வியூ இருக்குது. வேணான்னு சொல்கிறவங்கள முத்திர குத்துற வியூ, அதை வந்து அவங்கள வந்து சம்மட்டியால் அடிக்கிறதுன்றது வந்து அன்அக்செப்டபிள். ஈக்குவலி இதை வேணுன்றவங்களுக்கு உள்ளோங்க இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போகலாம், அதில் தப்பு கிடையாது. இந்த ஸ்கீம் வேணும்னு சொல்கிறவங்க, அடம் பிடிக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் DMK, அவங்களுக்கு இதில் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ப்ரூவ் பண்ணோன்னா இல்லை, கரெக்ட், நான் வரேன். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறது வந்து தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட். பட் கீழே போய் மாப்பிள்ளை அது இது நீ இழுக்கும்போது வந்து அது தட் இஸ் அவாய்டபிள். சபரேஸாக அதில் இன்வால்வ்டு, G2 இன்வால்வ்டுன்றதை வந்து நேம் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். நான் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, DMK's வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறதுக்கு எவிடன்ஸே தேவையில்லை. பிகாஸ் அவங்க எந்த அளவுக்கு பதறதை வச்சு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ எம் நாட் பின் பாயிண்டிங் எனி இண்டிவிஜுவல். இதில் இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ, பரந்தூர் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. எனிதிங் விச் அஃபெக்ட்ஸ் பீப்புள் இஸ் நத்திங் பட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஆனால் அப்படி பார்த்தோன்னா பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி நீ அதை ஆர்கியூ பண்ணுங்கன்ற நான் நேம் பண்ணும்போது எவிடன்ஸ் இருக்கணும். G2 சபரீசன், ஆதவர்ஜுனா, மாப்பிள்ளை, மருமகன் வரும்போது எவிடன்ஸ் இருக்கணும். டோன்ட் கோ டு தட்ன்றாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வேணுன்றவங்க வேணான்றவங்க ரெண்டு பேரோட விவாதங்களுமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து போலரைஸ்டாகவும், பர்சனல் இன் நேச்சர், இண்டிவிஜுவலாக வந்து ஸ்கோர் பண்ணணும், மட்டம் தட்டணும், இழிவுபடுத்தணும், காயப்படுத்தணும், சிறுமப்படுத்தணுன்ற லெவலில் தான் இருக்குது. இது வந்து பிட்வீன் DMK அண்ட் அதர்ஸ், பிட்வீன் DMK அண்ட் இட்ஸ் சப்போர்ட் அமங் தெம்செல்ஸ். அப்புறம் வந்து BJP, DMK இதெல்லாம் ஒரு பக்கம் வராங்க, காங்கிரஸ், தாவேகா இதெல்லாம் இந்த பக்கம் வராங்க. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீமை வந்து நான் ட்ராப் பண்ணுறதை சீஃப் மினிஸ்டர் வந்து ஜோசப் விஜய் சட்டசபையில் தெளிவுபடுத்தலை. அவர் அதை தெளிவுபடுத்தியிருக்கணும். கபிரேல், இப்போ யூ ஆஸ்க் மீ பர்சனலி, இந்த திட்டத்தை கைவிட்டது நல்லது என்பது என்னுடைய கருத்து. பியூர்லி அண்ட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஃப்ரம் தி என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ அது வேணான்றது தான் என்னுடைய கருத்து. இதில் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து விமான நிலையங்களோட தேவை என்பது என்ன, வளர்ச்சியின் அறிகுறி விமான நிலையங்களா என்ற கேள்விகள் எழுவதும் இயல்பானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட்டில் கடந்த 7 ஆண்டுகளில் வந்து 7 விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. ஏகப்பட்ட விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. யூபியோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் வந்து இந்தியா முழுவதும் மைக்ரேஷன் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து யூபியும் ஒன்றா இருக்குது. ஆகவே இந்த விமான நிலையங்களை மையமாக வச்சு ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டை பேசுறதுன்றதே ஃபண்டமெண்டலி இட் இஸ் அ ஃப்ளா. இட்ஸ் அன் ஆர்குமெண்ட். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த இடத்துல போய் வந்து நான் வந்தேன்னா இந்த திட்டத்தை ரத்து செய்வேனாரு. அதை தாண்டி அந்த விவசாயிகள் சார்பாக அந்த வழக்கில் நடத்துறது விஜய்.
மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்க ஒரு சீனியர் கவுன்சிலை ஹையர் பண்ணி அவர்களுக்காக நடத்தினது அவர் தான் நடத்தினார். என்ன ஒரு தவறு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 110 ஸ்டேட்மெண்ட்டில் எதற்காக இந்த திட்டம் வந்து கைவிடப்படுகிறது என்பதை விலாவாரியாக சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல அவங்க நழுவி போகிறாங்க. இப்போ உங்கள் கேள்விக்கான என்னுடைய ஷார்ட் ஆன்சர் என்னென்னா, நீங்கள் கேட்டது வந்து திட்டம் சரியாக தப்பாக வேணுமா வேணாமான்றது ஒரு பக்கம், இது பற்றின விவாதம் நடந்த விதம் வந்து எப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இட்ஸ் நாசியேட்டிக், ஷேம்லெஸ் அண்ட் நாசியேட்டிக், கேவலமாக இருக்குது. நிர்மல்குமார் பேசுனதும் அசிங்கம், தங்கந்தனரசு பேசுனதும் அசிங்கம். ஒரு அசிங்கத்தை இன்னொரு அசிங்கம் மீட் அவுட் பண்ணுது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. இந்த விஷயத்தில் ஒரு த்ரெட்பேர் டிபேட் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு போத் சைட்ஸ், அதாவது உள்நோக்கம் கற்பிக்காதீங்க, இஷ்யூவை பேசுங்க. ஆனால் அதுக்கு இங்கே இடம் இல்லைன்றது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி த ட்ரூத். ஆனால் இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மக்கள் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எடுத்த உடனே ஒரு பர்சனல் அட்டாக் கூட தான் ஸ்டார்ட் பண்ணுறது. கதர்றீங்க அப்படின்னு சொல்கிறது, கதர்றீங்கன்றதெல்லாம் பர்சனல் அட்டாக். இந்த சீப் வேர்டு, இந்த கமெண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த அடையாளத்தை மறைச்சிட்டு கமெண்ட் போடுறவங்க யூஸ் பண்ண, அதாவது வந்து கதர்றீங்கன்றது வந்து இட்ஸ் ஹிட்டிங் பிலோ த பெல்ட் தான். அது வந்து சீப் கமெண்ட். அது அசம்பிளியில் பேசுகிறாங்க. ரெண்டாவது, இபி டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசும்போதும் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த முக்கியமான விஷயங்களை ரைஸ் பண்ணும்போதும் கரூர் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. தப்பு. அது அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து இது வந்து தப்பு, மினிஸ்டர்ஸ் பேசுறது தப்பு. ஐ எம் நாட் டிஃபெண்டிங் தம். ஆனால் இதை பேசுறதுக்கான, கேள்வி கேட்கறதுக்கான யோகியதையோ அருகதையோ திமுக கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 70 வருஷமாக வந்து இந்த பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸோட பிதாமகர்கள்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மறந்துடாதீங்க, ஒரு பிளைன் ட்ரூத், ஆபாச பேச்சுகளுக்காக, வல்கர் ஸ்பீச்சஸ்க்காக தண்டிக்கப்பட்ட, அரெஸ்ட் இல்லை, தண்டிக்கப்பட்ட ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரையல் நடத்தி கன்விக்டான ஒரு ஸ்பீக்கரை தன் கட்சியில் வச்சுருக்க ஒரே கட்சி திமுக. இதோட ஆரிஜின் இது. இதுலேருந்து ஆரம்பித்து புரிஞ்சுக்கோம். இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுதுன்னா, தாவேக அமைச்சர்கள்கிட்ட திமுக வந்து நம்மளை ரொம்ப வந்து லாக் பண்ண போகிறாங்க, நம்மளை வந்து அப்படியே பாயிண்ட்ஸ்லாம் வச்சு அப்படியே மிரட்டிடுவாங்க, நம்மளை வந்து புரட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு பப்ளிக் பெர்செப்ஷன் இருக்குது. அதை உடைக்கணும். அது ஒரே வழி, எடுத்தெடுப்புலேயே ஒரு பர்சனல் அட்டாக் அப்படி நோண்டி விட்டு உட்காந்துருது, விச் இஸ் ராங், பேசிக்கலி ராங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் ஹஸ் பிகம் த ட்ரெண்ட். இதை தான் அவங்க திமுக ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இதை ரொம்ப அதிகமாக அசம்பிளி ஃபாரமில் பயன்படுத்துகிறதே திமுக தான். அவங்களால நல்லா பேசக்கூடிய திறமையும் அவங்கக்கிட்ட இருக்குது. வல்கராக சீப்பாக டைவர்ஷனரி டாக்டிக்ஸில் பேசின திறமையும் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இருந்து தாவேக்கா இப்போ கற்றுக்குச்சு. இந்த அசம்பிளி கான்ட்ரரி டு பர்செப்ஷன், பர்சனலி ஸ்பீக்கிங், நான் எப்படி நினச்சேன்னா, இந்த அசம்பிளி லைவ் பண்ணுறாங்க, பட்ஜெட் செஷன் 40 நாள் நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக திமுக வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். தாவேக்கா எல்லாம் சின்ன பசங்க, புது ஆளுங்க, ரா மெட்டீரியல் போட்டு தாக்கிடுவாங்க, முடிச்சுடுவாங்க திமுகன்னு. ஜஸ்ட் ஆப்போசிட் இஸ் ஹேப்பன். லைவ் டெலிகாஸ்ட்டில் டிஎம்கே இஸ் காட் எக்ஸ்போஸ்ட். அது என்னன்னா, இந்த ஒரு சீப் டாக்டிக்ஸை இவங்க கடைபிடிக்கிறாங்க. அதான் இப்போ இங்கே விவாதம் என்னவா இருக்கணும்னா, தாவேக்கா விவாதங்களில் ஜெயிக்கிறாங்களா, திமுக ஜெயிக்கிறாங்களான்றதை விட தாவேக்கா பிரோஜனமான விஷயங்களை பேசுகிறாங்களா, மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதான் விவாதமாக இருக்கும். தாவேக்காவை பொறுத்தளவில் எந்த பெரிய இஷ்யூ எடுத்தாலும் அதை டைவர்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ டான்ஜெட் கோலுக்கு பிரச்சனைகளை பற்றி பேசும்போது கரூர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இதை பற்றி பேசும்போது இங்கேயும் பார்த்தா பர்சனல் அட்டாக். அப்புறம் இவங்க கீர்த்தனா அவர்கள்ட்ட சில விஷயங்கள் பற்றி பேசும்போது, சில முக்கியமான டேட்டாஸ்லாம் குறிப்பிடும்போது அந்த மேகசினை பொறுத்தளவில் அவங்க காசு வாங்கிட்டு போடுவாங்க அப்படின்றாங்க. இதுதான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே கையில் எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் ராங், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணும். பட் நியூ கவர்மெண்ட், ஃப்ரெஷ் கவர்மெண்ட், அதுவும் அவங்க வந்து, நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா வந்து, ஒரு மிகப்பெரிய ஒரு நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன் ஹஸ் ஹேப்பன். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு புரட்சி நடந்திருக்குது. 2 மிகப்பெரிய கட்சிகளை, பல ஆயிரம் கோடி செலவு பண்ண ஒரு கட்சியையும் சில ஆயிரம் கோடி செலவு பண்ண கட்சியையும் மிக குறைவான செலவு பண்ணி தன்னந்தனியாக ஒரு கட்சி வீழ்த்திருக்குது. இட்ஸ் அன் ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். இது பீப்புள்ஸ் வெர்டிக்ட். இவங்க தப்பு பண்ணாங்கன்னா வாக்களித்த மக்களுக்கு இவங்க துரோகம் பண்ணுறாங்க. தாவேக்காவை புகழ்ந்துன்னே இருக்கிறான்னு இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸ்லேருந்து இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனில் நீங்கள் இப்படி ஜெயிக்கிறதுன்றது, அதுவும் ஃபஸ்ட் டைம் 35% வாங்குறதுன்றதுலாம் ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். எம்ஜிஆர் கூட பண்ணாத அச்சீவ்மெண்ட். 30% கூட 4-5 கட்சியை சேர்த்துட்டு பண்ணார். ஏன்னா அவருக்கு ஒரு லக் இருந்ததுன்னா, he was able to maintain 118 மேஜிக் நம்பர். இவரால் முடியல. பட் ஒரு விதத்தில் இந்த மேண்டேட் நம்பது நல்லது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்குது. 59 சீட்டு 900 கட்சியை சேர்த்து திமுக வாங்குச்சு. அந்த கூட்டணி கட்சிகள் இப்போ பிரிஞ்சு போய் தாவேக்காவில் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இல்லைன்னா திமுக 20-22 சீட்டை தாண்டி இருக்காது. திஸ் அ ஃபேக்ட்.
அதே மாதிரி தான் ஏடிஎம்கே. அப்படி பார்க்கும்போது இந்த மேண்டேட்டுன்றது பீப்புள்ஸ் மேண்டேட். இந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பர்சனலாக விஜய் மேலேயோ அல்லது அதில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் மேலேயோ இருக்கக்கூடிய சாஃப்ட் கார்னர் கிடையாது, 100% கிடையாது. இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ மேண்டேட். ஏன்னா ஐ எம் ரியலி ஃப்ளபகாஸ்டட் இந்த மேண்டேட்டை பற்றி. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் எலெக்ஷனுக்கு முன்னால், உங்ககிட்டையும் நான் பேசியிருக்கேன், வேறு சில சேனல்ஸ்லையும் பேசினது. இட்ஸ் அ 4 கார்னர் ஃபைட்டில் வந்து ஐ திங்க் டிஎம்கே வில் ஸ்கிராப் த்ரூ, அப்படி தான் நான் சொன்னேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நம்பர்ஸ் கேம்னு. பட் மைண்ட் பாக்லிங், பட் பீப்புள் டிசைடட் டு ஓட் அவுட் டிஎம்கேன்னா எல்லோரும் ஏடிஎம்கே டவுன் அண்ட் அண்டராக இருக்கும்போது எப்படி யார் மாற்று கருத்து வரும்? என்கிட்ட பேசும்போது சில நண்பர்கள் திரும்ப திரும்ப கேட்டாங்க, சரிங்க நீங்கள் வந்து திமுக தோற்றுரும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பர்சனலாக பேசும்போது சில சமயத்தில் சொல்கிறீங்க, சரிங்க திமுக தோக்குதுங்க, யார் ஜெயிப்பா அதை சொல்லுங்கள். நான் I said that I don't have an answer. Then I changed my mind and I said that when a clear 4 corner fight, it's going to be a DMK's election. ஏன்னா அந்த 20 நாள் கேப்பில் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே 9,000 ரூபாய் கணக்கு வரவு வச்சார் ஸ்டாலின். பொங்கலுக்கு ஒரு 4,000 ரூபாய். அதுக்கு பிறகு வந்து 2,000 ரூபாய் வந்து முன்கூட்டியாகவும் உரிமை தொகை, ஒரு 1,000 ரூபாய் வந்து இதுவும் கோடைக்கால நிதினு கொடுத்தார். 20 டேஸ் பாலிட்டிஷியன்ஸ் எவ்வளோ ஸ்மார்ட்னு கேட்டிங்கன்னா தே கேன் மேனிப்புலேட் எனி லாஜிக். 9,000 ரூபாய் 20 நாள் கேப்பில் கொடுத்தாரு. இட் வாஸ் அ டன் டீல்னு திமுகவை ஆதரிக்கக்கூடிய அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள்லாம் எழுதினாங்க. மோடி பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்த மாதிரி இது 9,000 ரூபாய். அண்ட் 4 கார்னர் ஃபைட் 9,000 ரூபாய் இருக்குது. தே காட் ஆல் ரிசோர்ஸஸ். நெரேட்டிவை வந்து டிஎம்கே வந்து அந்த கீப்பிங் இட் அண்டர் தேர் அயன் கிரிப். ஸோ தேர் கோயிங் டு ஸ்கிராப் த்ரூ. அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துடுவாங்க, தே வில் மேனேஜ் த அஃபேர்ஸ், அவங்க உட்காந்துருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் இஸ் மைண்ட் பாக்லிங் ரிசல்ட் இது வந்து. அப்படி பார்க்கும்போது why are you saying you have a soft corner for this government ன்னு கேட்குறாங்க திரும்ப திரும்ப. ஐ எம் ஓப்பன்லி சேயிங் இட். ஏன்னா மேண்டேட்டை வந்து நான் அப்படி மதிக்கிறேன். நான் அதான் இப்போ முடிச்சிடறேன். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது, பீப்புள்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, வெறும் அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஏஜ் குரூப்லேயும் கடந்த 4, 5, 6, 7, 8 தேர்தலில் நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் திமுக ஓட்டு போட்டவங்க தாவேக்காக போட்டிருக்காங்க எல்லா ஏஜ் குரூப்லேயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் an 80-year-old lady who can't use a smartphone, who can use only a button phone, அந்த நம்பரும் அந்த பின்னும் கூட வந்து எழுதி தான் வச்சுருக்கேன் அந்த அம்மா அந்த பையில் போட்டு, சுருக்கு பையில். தட் லேடி said that நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு மாற்றத்துக்கான தேவை மக்கள்கிட்ட இருந்தது. நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். இதை வந்து நம்ம டீகோட் பண்ண வேண்டியதுக்கு பெரிய அளவில். இதை வந்து பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோஷியலி, சைக்கலாஜிக்கலி எல்லா ஆங்கிள்லையுமே இதை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த ஆங்கிள்லேருந்து நான் சாஃப்ட் கார்னர்ன்றேன். தட் டசன்ட் மீன் தட் ஐ எம் சப்போர்ட்டர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். நோ, அது கிடையாது. இப்போ உங்கள் கேள்விக்கான பதில் என்பது விவாதங்களை தரம் தாழ்ந்த விதத்தில் தான் தாவேக அரசு மந்திரிகள் பெரும்பாலும் இந்த அசம்பிளியில் பட்ஜெட் செஷன், ஃபஸ்ட் பட்ஜெட் செஷனில் நடத்தியிருக்காங்க. தெர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன் ஆன் இட், விச் இஸ் நாட் அக்செப்டபிள். திஸ் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா இது கீழே போகும். நம்முடைய பப்ளிக் டிஸ்கோர்ஸோட தரம் வந்து அதல பாதாளத்துக்கு போகும். ஓட்டு போட்ட மக்கள் நம்ம மூஞ்சில் காரி துப்புவாங்க. அதான் இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் நமக்கு தாவேக்காவை பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் மக்களோட தீர்ப்பை நம்ம அங்கீகரிச்சு தான் ஆகும். அதுதான் நான் சொல்றேன். அது ரொம்ப கிளியரா இருக்கு. புதுசாக ஒரு கட்சியை ஃபர்ஸ்ட் டைமாக பவருக்கு, அதுதான் என்னோட பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட், இன்டரப்ஷன், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அதாவது நான் பார்க்குற ஒரு பாயிண்ட் என்னென்னா, எனக்கு ஏன் டிஎம்கே மேலே வந்து கோவம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்குரிய லெஜிட்டிமசியை டிஎம்கே கொடுக்க மறுக்குது. சரி, நான் டிஎம்கேவோட ரோலை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2 வருஷத்துக்கு முன்னால் கரெக்டாக 2024 ஆகஸ்ட்டில் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் சொன்ன மாதிரி வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றின கட்சிகள்லேயே வந்து பிராந்திய கட்சிகளில் ஸ்டேட் பார்ட்டிஸில் வந்து ரீஜனல் பார்ட்டிஸில் அலைவாக வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே பார்ட்டி டிஎம்கே தான். இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அவங்க பண்ணுற பெரிய தப்பு ஏன் கோவம் வருதுன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்குரிய லெஜிட்டிமசியை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க, டிமினிங்காக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு பிடிக்கலன்றது வேறு. ஒரு மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்காங்க, கேவலத்துலையும் கேவலமாக பேசுறது. இதுதான் பிரச்சனையோட மூல வேறு. அவங்க என்ன பண்ணுறாங்க, வா உனக்கு தெரிஞ்ச பாஷையிலே நான் பதில் சொல்கிறேன்னு சீப் அண்ட் வல்கராக பப்ளிக் டிஸ்கோர்ஸை கீழே கொண்டு போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்.
அப்படிதான் இருக்குது இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் அடுத்து நம்ம இப்போ இஷ்யூக்கு வருவோம். இப்போ இஷ்யூ தான் ரொம்ப முக்கியம். எனக்கு என்னன்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் தேவையா தேவையில்லையா அப்படின்ற முக்கியமான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இப்போ தாவேக்காவுமே என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு விமான நிலையம் தேவை தான், ஆனால் பரந்தூர்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு விமான நிலையத்துக்கான தேவை இருக்கு. ஒரு 20 இயர்ஸாக நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளி போகும். 5 வருஷமோ இன்னும் கூட ஆண்டுகள் தள்ளி போகலாம். இப்போ நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க, $1.5 trillion எக்கானமின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான இண்டஸ்ட்ரியல் க்ரோத்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்லாம் வரும்போது கார்கோவெல்லாம் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவசியம். ஸோ அப்படி இருக்கும்போது வெறுமனே ஓட்டுக்காக நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்த இஷ்யூ பரந்தூர் இஷ்யூ தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இஷ்யூ அதுதான். ஸோ ஒரே ஒரு இஷ்யூ தான் கையில் எடுத்திருக்காரு. அதுலேயும் ரிவர்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்காது, கண்டிப்பாக மக்கள் விமர்சிப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ஈகோக்காக அவர் அதை ஸ்டாப் பண்ணி வச்சாருன்னு தான் பார்க்குறேன். அதை தாண்டி பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி பதில் கூட சொல்லலை, அதுக்கான காரணங்கள் கூட சொல்லலை, நாங்கள் விவசாயிகளுக்காக இதை பண்ணுறோன்னு கூட சொல்லலை. ஸோ அந்த ஒரு சின்ன ஈகோக்காக தமிழ்நாடு இவ்வளோ பெரிய இழப்பை ஃபேஸ் பண்ணுமா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் இந்த இழப்பை ஃபேஸ் பண்ணுமா? இல்லை, நான் இப்போ இதை எப்படி பார்க்குறேன்னா, ஜோசப் விஜய் முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்ததற்கு அவருடைய பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் காரணமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அவர் கையில் எடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி இஷ்யூ பரந்தூர் இஷ்யூ தான். வேறு எந்த இஷ்யூவும் ஒரு பெருசாக கையில் எடுக்கல. அங்கே போனார், பேசினார். அதுக்கு பிறகு பல பேருக்கு தெரியாது, சிவில் சொசைட்டிக்கு தெரியாது. அவங்களுடைய வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜய் தான் நடத்திக்கிட்டு இருக்கார். அதாவது இந்த நில ஆக்கிரமிப்பு, லேண்ட் அக்யூசிஷன் இஷ்யூஸில் ஒரு சீனியர் கவுன்சிலை ஹையர் பண்ணி அவர் தான் ஜோசப் விஜய் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அந்த ஸ்கீமை நான் பார்க்குறது எப்படின்னா, லெட் இட் பி வெரி கிளியர், ஜோசப் விஜய் இந்த சீஃப் மினிஸ்டர் இந்த ஸ்கீமை கைவிட்டதுக்கு பாலிடிக்ஸ், அவரோட பாலிடிக்ஸ் காரணமாக இருக்கலாம். அவர் காரணங்கள் எதுவுமே கூட விளக்கலைன்னும் போது ஈ மே பி ஹிம்செல்ஃப் ஃபீலிங் தட் இஸ் ஆன் அ வெரி வீக் விக்கெட். ஃபைன். என்னோட பாயிண்ட் அது கிடையாது. நான் ஒரு பிரஜையா, பத்திரிகையாளனா கூட இல்லை, ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி, நான் பியூர்லி என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கும்போது அந்த இடத்துல ஓவர் 1500 வாட்டர் பாடிஸ் இருக்குது. நம்ம 2 பெருமழை வெள்ளங்களை சந்திச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியாத 2015 ஜெயலலிதா பீரியடில் ஒன்று, 2023 ஒன்று. 2015 வாஸ் ஹொரண்டோஸ். ஜெயலலிதா தூங்க போனாங்க, தமிழ்நாட்டு மக்கள் பல பேர் நிரந்தரமாக தூங்க போனாங்க. ஏன்னா அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டுருந்தாங்கன்னா பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். நான் இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, த ஹோல் ஹியூமனிட்டி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேபி த நம்பர் 1 இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங். அப்போ இயற்கையோட நம்ம பெரிய அளவில் மோதிக்கிட்டு இருக்கோம், பெரிய அளவில் அதை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி மதர் நேச்சர் ஹஸ் காட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட், நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு. எல்லாரோட தேவைக்கும் இயற்கை அன்னைக்கிட்ட இருக்குது, எல்லாருடைய பேராசைக்கும் இல்லைன்னுவாங்க. இன்றைக்கி 2014 மோடி கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்டுழியத்தின் ஒரு சைடாக தான் ஒரு பார்ட்டாக தான் நான் பரந்தூர் மாதிரியான திட்டங்களை பார்க்குறேன். இன்றைக்கி கிரேட்டர் நிக்கோபார் ஸ்கீமை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஃபார் ஏஜஸ் கணக்கு, அதாவது கற்பனை கட்டாத காலம் தொட்டு மனிதன் தோன்றுவதற்கு முன்னால் இயற்கையில் அருட்கொடையாக இருந்த அந்த 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 கோரல்ஸுன்னுவாங்க, அந்த இயற்கையான பல விஷயங்களை இன்றைக்கி அழித்து பல லட்சக்கணக்கான மரங்களை அப்ரூட் பண்ணி கொண்டு ஹரியானாவில் நட போகிறாங்க. எதுக்காக? ஏர்போர்ட்ஸு, போர்ட்டு, மால்ஸு, ரோட்ஸு, இது எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அதை எதிர்த்து போராடி தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சைனீஸ் ஆங்கில கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்தியா பூரா டெவலப்மெண்ட்ன்ற பேரால் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது அன்அக்செப்டபிள். இப்போ நீங்கள் கேட்கலாம், வெரி சிம்பிள் கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க, நமக்கு டெவலப்மெண்ட்டும் வேணும், அதே நேரத்தில் என்விரான்மெண்ட்டையும் நம்ம காப்பாற்றணும். நான் ஹவு டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். இந்த இடம் நான் எனக்கு தெரியும் அந்த இடத்த பற்றி. அது ஒரு ஃபெர்டைல் லேண்ட். அது ஆக்சுவலாக நம்ம சென்னை மாநகரம் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்கீம். அது உங்களோட ஆல்ரெடி கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸால் நீங்கள் இன்றைக்கி ஜங்கிளாகவே மாறிப்போச்சு சென்னையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும். இது எல்லா கட்சியும் பண்ணிட்டாங்க. ஒரு ஷேப்லெஸ் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலைகளை பாதிக்கப்படாமல் எப்படி காப்பாற்றுவது, எப்படி வாட்டர் பாடிஸை காப்பாற்றுவதுன்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸே பள்ளிக்கரணையில் லேண்ட் ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டுருச்சு. இது 2015 சென்னை பெருமழை வந்தப்போ நான் அப்போ ரீடிஃபுக்கு நான் எழுதின ஒரு கட்டுரையில் அப்போ என்விரான்மெண்டலிஸ்ட்கிட்ட பேசும்போது கிடைச்ச தகவல் இது. இந்த மாதிரியான
அதாவது வந்து நினைத்து பார்க்க முடியாத பல அவலங்கள் வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இது நீங்கள் கேட்கலாம், என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாத்துக்கும் தான் கத்துவாங்கன்னு. அப்படி குறைச்சி மதிப்பிட வேணாம். நீங்கள் வந்து அவங்களையும் உள்ளடக்கிய ஒரு விவாதத்தை தான் நம்ம நடத்த முடியும். அப்படி பார்க்கும்பொழுது டு மீ பர்சனலி பரந்தூரை கைவிட்டது இட்ஸ் அ குட் டிசிஷன். ஐ அக்ரி. ஜோசப் விஜய் இதை கைவிட்டது என்பது வந்து அவரோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அவர் கையில் எடுத்த ஒரு இஷ்யூ, கடைசி இஷ்யூ ரெண்டுமே அது ஒன்று தான். ஏன்னா அதில் மட்டும் அவர் வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அரசு தொடர்ந்து நடத்தும், அலைன்மெண்ட்டை மாற்றின்னு ஏதாவது ஒரு ஃபேஸ் சேவர் வச்சு சொல்லியிருந்தாருன்னா டிஎம்கே would have gone to the towns. என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தியா, எங்கள் திட்டத்தை தான் அவர் தொடர்றாரு. ஏன்னா டே ஒன்லேருந்து டிஎம்கே பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு லெஜிட்டிமசியை கொடுக்க மறுப்பது, டிமீனிங்காக இழிவாக பேசுறது. ஒரு சின்ன கேள்வி, இந்த லெஜிட்டிமசி கொடுக்கலன்றீங்களா, எக்ஸாக்டாக என்ன மீன் பண்ணுறீங்களா? நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோன்றாங்க. நாங்கள் இந்த கவர்மெண்ட்டே நாங்கள் ஏற்றுக்கல. நாங்கள் வந்து இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டே கிடையாது. மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க. போகிற இடம்லாம் ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு? ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியாவோட முதிர்ந்த அரசியல் தலைவர்களில் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் ஒருத்தர். அவர் எமர்ஜென்சியில் சிறைக்கு போய் அடிபட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர்களில், ஆக்டிவாக இருக்கக்கூடிய தலைவர்களில் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 50 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவருக்கு பாலிடிக்ஸை தவிர எதுவுமே தெரியாது. இது அவரே சொல்கிறார். அவர் என்ன பேசுகிறார்? இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் செஞ்ச தவறால் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்ற இந்த மேண்டேட்டையே ஸ்டாலின் ஏற்றுக்க மறுக்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கு கொலாப்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காரு. கொலாப்ஸ் ஆகுதுன்னு ஏன் திரும்ப சொல்றாரு? அவங்களோட ஹோல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் திஸ் கவர்மெண்ட் எப்படி இருக்குது? லெஜிட்டிமசியை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க, டிமினிங்காக பேசுறீங்க. கல்யாண வீடு, ஏழை வீடு, எங்கே போனாலும் கலைஞ்சிரும். தாலி கட்டுறதுக்கு மேலே கலைஞ்சிரும் பேசுறாரு. இது என்ன பேச்சு? உங்களால் ஏன் இந்த டிசிஷனை ஏற்றுக்க முடியல? இப்போ ஸ்டாலின் வந்து கொளத்தூரில் தோத்துட்டாரு, அதனால நம்ம அவர் இழிவாக பேசணுமா? இல்லை, பேசக்கூடாது. அவர் இந்த தேர்தலில் தோக்கலாம், நாளைக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிச்சவர் சிஎம்மாக கூட வரலாம். அது ஏற்ற இறக்கம் இருக்க தான் போகுது. இப்போ 59 பேர் ஜெயிச்சாங்க, பாதி மந்திரி தோத்தான், பாதி மந்திரி ஜெயிச்சான். இப்போ தோத்ததால் ஸ்டாலின் வந்து குறைஞ்சு போயிடுவாரா? அவர் தான் கட்சிக்கு தலைவர். மக்களுக்கு வந்து திமுகவோட தலைவர் அவர் தான். 24% ஓட்டு இருக்குது அந்த கட்சிக்கு, அவர் தான் தலைவர். அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சவர் சிஎம்மாக கூட ஆகலாமே. ஆனால் ஏன் வந்து இந்த தோல்வியை ஏற்றுக்கிற பெருந்தன்மை அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஏன் இல்லை? அப்போ இவ்வளோ ஒரு முதிர்ந்த ஒரு கட்சி, இவ்வளோ ஒரு மெச்சூர்டு பார்ட்டி இப்படி பிஹேவ் பண்ணும்போது இவங்க புதுசு, இவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. இவங்க வந்து நீங்கள் ரொம்ப கார்னர் பண்ணும்போது உங்கள் கையில் கிடைக்கல எடுத்து அடிக்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சர்கள் வந்து அசம்பிளியில் ஏன் இப்படி பேசுகிறான்? அது தப்பு, பேசக்கூடாது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏன் பேசுகிறான்? ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு சீண்டுறாங்க, ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, டிமினிங்காக பேசுகிறாங்க. கொள்கை விளக்க குறிப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தூக்கி போடுறாங்க கீழே. ஸோ திஸ் இஸ் நாட் த வே. அதில் எல்லா கவர்மெண்ட்டும் நல்லது பண்ணியிருக்கு, எல்லா கவர்மெண்ட்டும் கெட்டது பண்ணிருக்கு. இந்த தொழில் வளர்ச்சி, இன்றைக்கி தமிழ்நாடோட வளர்ச்சி, சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் வந்து நித்தி ஆயோக், மோடி கவர்மெண்ட்டோட நித்தி ஆயோக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே தமிழ்நாடு, கேரளாலாம் 1 and 2ல் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் மட்டும் இல்லை. சுதந்திரத்துக்கு பிறகு வந்த முதல் 15 வருஷம் வந்த காங்கிரஸ், அதுக்கு பிறகு வந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லாரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நான் தான் பண்ணேன். இது மோடி 2014 வந்தோன்னா கங்கனா ராவத் சொன்னாங்கல்ல, இந்தியாவுக்கு சுதந்திரமே 14 தான் கிடச்சிது, நாங்கள் வந்த பிறகு தான் எல்லாம் கிடச்சிது. அது ஈக்குவலானது தான் டிஎம்கே 21-26 பில்டப் பண்ணது. ஆகவே இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், பரந்தூரை பொறுத்த வரைக்கும், பர்சனலி இஃப் யூ ஆஸ்க் மீ ஆஸ் அ சிட்டிசன், 100% பியூர்லி ஆன் தி என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ செட் இட்ஸ் அ கரெக்ட் டிசிஷன். இது நியாயமானது. ஆனால் ஹவவர் இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், விஜய் அவர்கள் இந்த முடிவை என்விரான்மெண்டல் ஆங்கிளில் எடுத்தாரா இல்லையா அதை தான் சொல்ல போகிறார். ஆனால் உண்மையான காரணம் அதுவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கலி தன்னோட ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் மட்டும் இந்த ஸ்கீமை தொடர்ந்து நடத்துறது, பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் தொடரும்னாருன்னா உதயநிதி ஸ்டாலினும் டிஎம்கேவும் எவ்வளவு தூரம் விஜயை ஹியூமிலியேட் பண்ண முடியுமோ, இழிவுபடுத்த முடியுமோ படுத்தி, நாங்கள் சொன்னது தான் அவர் செய்கிறாரு, எங்கள் திட்டத்தை தான் அவர் செய்கிறாரு, ஸ்டிக்கர் ஒட்டுறாருன்னு இதை தான் அப்படியே அவங்க திருப்பி இருப்பாங்க. ஆக அது அவங்க 2 பேருக்கு உள்ள ஸ்லக் ஃபர்ஸ்ட்டு, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. கரெக்ட். இப்போ இதில் ஒரு விஷயம் நான் கூட அப்ரிஷியேட் பண்ணுவேன், சொன்னதை செஞ்சுட்டாரு, அந்த வகையில் அப்ரிஷியேட் பண்ணலாம். அது கரெக்டோ தப்போ, ஏற்றுக்கிறோனோ ஏற்றுக்கலையோ, சொன்னதை செஞ்சுட்டாருன்னு நான் ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அந்த இஷ்யூக்கு வருவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதை பியூர்லி என்வரான்மெண்டல் பேசிஸில் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சாதாரண பொதுமக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்டல் ஆங்கிளும் இருக்குன்னு பார்க்குறேன். குறிப்பாக சாதாரண பொதுமக்களை பொறுத்தளவில் இப்போ எங்கள் ஏரியாவில் பிரிட்ஜு கட்டினாங்க, நிறைய கடைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நிறைய கடைகள்லாம் இடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைகள் நிறைய இடிச்சாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு கோவம் வராது. ஆனால் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அது விவசாயம், உணவு இதோட சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கு.
ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கட்டும்போது பியூர்லி என்வரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தோம்னா எந்த ப்ராஜெக்டையுமே பண்ண முடியாது. இனி அடுத்தது 5000 ஏக்கரை ஆக்கிரமிக்கிறாங்கன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. 5000 ஏக்கர் நிலத்தை நீங்க எடுக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அதுல நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கும், வேற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பா என்வரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக நம்ம பழைய காலத்துல இருந்த மாதிரி வாட்டர் பாடிஸை நம்பிலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்கள், நியூயார்க்கா இருக்கலாம், இல்லாட்டி பெரிய நாடுகள் எடுத்துப்போமே, ஜப்பான், சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கலாமே, அந்த நாடுகள்லாம் வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரியான இயற்கையான வாட்டர் பாடிஸ் இருக்கிறனால இல்லை, செயற்கையா நிறைய ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சிங்கப்பூர்லாம் பார்க்கும்போது நமக்கே ஸ்டன்னிங்கா இருக்கு. ஒலிம்பிக் அந்த ஸ்விம்மிங் பூல் சைஸுக்கு பல மடங்கு அதை விட பெரிய டேங்க்ஸ்லாம் கட்டி வச்சிருக்காங்களா அடியில். ஸோ பெரிய வெள்ளம்லாம் வரும்போது தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக. ஸோ நகரங்கள் பெருசாகும் போது நம்ம அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். நம்ம பழைய காலத்தில் இருந்த மாதிரி நாங்கள் இந்த ஏரி குளத்தை நம்பி இருக்கோன்றது இல்லாமல், ஏன்னா சிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நேச்சுரலாக கான்கிரீட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரியான இடத்துக்கு தான் போக முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் எல்லாமே அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இதை நம்ம பண்ணாமல் இருக்கும்போது நம்ம growth இப்போ அடி வாங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா CII இருக்கலாம், மற்ற இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸாக இருக்கலாம், நீங்கள் எந்த பிஸ்னஸ் மேன்ட்டையும் கேளுங்களேன், எந்த பெரிய பிஸ்னஸ் மேன்ட்டையும் கேளுங்களேன், எல்லாருமே இது பெரிய டிசாஸ்டர்மாங்க. ஸோ இப்போ சாதாரண மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் என்ன, இப்போ அமெரிக்காவுக்கு போகலாம் என்ன குறைஞ்சி போச்சு, ஃப்ளைட்டில் போகலாம் என்ன குறைஞ்சி போச்சுட்டு போகிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் மேன்ட்டை கேட்டிங்கன்னா கார்கோ வெளில போகிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ நம்மளோட தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும், நம்மளோட ஜாப் கிரியேட்டிங் பொட்டன்ஷியலும் கம்மியாகும். இல்லை, நான் வந்து இட்ஸ் ஸ்டில் ஐ ஹோல்ட் ஆன் டு மை வியூ. ஓகே, இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். 91 வந்து லிபரலைசேஷன், பொருளாதார தாராளமயமாக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில், நரசிம்மராவ் பீரியடில், இந்த 35 வருஷத்தில் வந்து மக்கள் போராட்டத்துக்கு அடிபணிஞ்சு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம், ஒரு திட்டம் வந்து கைவிடப்படுவது என்பது முதன்முறை. அந்த அளவில் வந்து இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் பெரிய பெரிய டேம்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஈவன் இப்போ பண்டிட் ஜவஹர்லால் நேரு கூட வந்து அணைக்கட்டுகளை பற்றி பேசும்போது மாடர்ன் டெம்பிள்ஸ், சர்ச்சஸ் அண்ட் குருத்வாராஸ் அண்ட் மாஸ்க்ஸ் வந்து பெரிய பெரிய அணைகள் தான் பேசினேன் 50s உங்களுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு. ஆனால் இப்போ உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய அணைகள் வந்து ஆபத்து, சிறிய அணைகள் தான் வேணுன்றாங்க. ஸ்மாலர் டேம்ஸ் ஆர் ரிக்வயர்டுன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஆகவே எனிதிங் மேமத் ஸ்கேல்ஸில் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து உலகம் பூராவுமே வந்து ஒரு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஐ அக்ரி. அதாவது வந்து இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் லாபி வந்து இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியும். இந்த 2 நாளாகவே வந்து அங்கேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த கவர்மெண்ட் இன் த சென்ஸ் தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து. பட் எனியாவும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஒரு புது கவர்மெண்ட்டு இதை மட்டும் அவங்க சக்கம்பாயி இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் ஃபினிஷ்டு விஜய்ஸ் கரியர். இப்போ ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு அவர். ஐ அக்ரி ஆன் ஒன் திங் தட் இஸ் டேக்கன் அ ரிஸ்க். வெதர் இட் வாஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க் ஆர் நாட்ன்றது அது எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ வந்து அவரை குறைச்சல் மதிப்பிட முடியாதுன்னு தோணுது சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து பதிலே சொல்லாமல் இருக்கிறதோட காரணம் வந்து அங்கே தான் சூட்சமாக இருக்குது. தே மே ஹேவ் சம் திங்ஸ் ஆன் தேர் ஸ்லீவ்ஸ். எனவே இப்போ அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரீசெலக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதில் வந்து அக்வேர் பண்ண லேண்டை என்ன பண்ணுறதுன்ற கொஸ்டின்ஸ்லாம் வருது. தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் இன்வால்வ் இன் இட். நான் எதையுமே நான் மறுக்கல. லெட் தேர் பி எ டிபேட். இங்கே ஒரு சின்ன நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணால் அவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. அங்கே தான் எனக்கு சிக்கலே. விஜய் அவர்களுக்கு பிரச்சனை வருன்றதுக்காக ஏன் பாயிண்ட் இல்லை அது. தட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஷூஸ் ஐ அம் சேயிங். ரைட், எக்ஸாக்ட்லி. நான் அந்த ஆங்கிளில் அதை ஆதரிக்கல. நீங்கள் ஆதரிக்கிறீங்க நான் சொல்ல வரல. பட் அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சுற்றி தான் எல்லாமே ரிவால்வ் ஆகிடுது லைஃப். இல்லை கேப்ரியல், நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ரொம்ப சுருக்கிட வேணான்னு தோணுது. இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. ஏன்னா அவங்களோட எதிரிகள் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் வல்ச்சர்ஸ். தே ஆர் ரெடி டு ஃபினிஷ் ஹிம் ஆஃப். அப்போ ஈ வில் கோ டு எனி எக்ஸ்ட். நான் இதை வந்து நான் எப்படி பேசுனா, ஃப்ரம் ஹிஸ் ஷூஸ் ஐ எம் டாக்கிங். திஸ் இஸ் நாட் மை ஒப்பீனியன். நான் இப்போயும் சொல்கிறேன், என்னோட ஒப்பீனியன்றது பியூர்லி என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ சப்போர்ட் 100% சப்போர்ட் திஸ் டெசிஷன். பட் விஜய் எடுத்ததுக்கான காரணம் என்விரான்மெண்டல் டிசிஷன்ஸாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அது பொலிட்டிக்கல் இன் நேச்சர் பேசிக்கலி. ஏன்னா இஃப் யூ வுட் ஹவ் கண்டினியூட் வித் தட் ஸ்கீம்னா தே வுட் ஹவ் ஃபினிஷ்ட் இட். தே ஆர் வெயிட்டிங் இன் த விங்ஸ் வித் வல்ச்சர்ஸ். இப்போ நான் சொல்கிறது அந்த ஆங்கிளில் சொல்லலை. பட் அவர் அப்படி தான் பார்க்க முடியும். நான் ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை திமுகன்னு கூட பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் களத்தில் போய் போராடின ஒரே இஷ்யூ அதுதான். அதுலேயே ரிவர்ஸ் போயாச்சுன்னா மக்கள் மத்தியில் அவருக்கு பேர் டேமேஜ் ஆகும். விஜய் அவர்களை பொறுத்தளவில் நம்ம இமேஜை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. இப்போ சாதாரண பொலிட்டீஷியனுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் நான் பார்க்குறேன். சாதாரண பொலிட்டீஷியன்ஸை பொறுத்தளவில்
அவங்க மக்கள்கிட்ட இருந்து அடி வாங்குறதுக்கு அவங்களுக்கு தயங்க மாட்டாங்க. தேவைன்னா ஒரு விஷயத்த செய்யணும்னா பரவாயில்ல, மக்கள் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளை பயங்கரமா திட்டினாலும் பரவாயில்ல, அதை நான் தாங்கிக்குவேன். ஆனால் விஜய் அவர்கள் ஸ்டாரா இருந்து வந்தவர். ஸோ அவரை பொறுத்தவரை அந்த இமேஜை கட்டி காக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் இது எம்ஜிஆர், கருணாநிதி ஜெயலலிதா, அதுக்கு பிறகு விஜய் உதயநிதினு வந்துருச்சு. இப்போ எடப்பாடி ஸ்டாலினுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. கடந்த 55 வருஷமா இருந்த ஒரு கருணாநிதி அவர்களுக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இருந்தது, அவருக்கும் இருந்தது. ஓகே, அவரும் ஒன்றும் லேஸ்பட்டவர் கிடையாது. கான்ட்ரரி டு த இமேஜ் பில்டப் அரவுண்ட் ஹிம், அவருக்கும் அது இருந்தது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2002-03 ஜெயலலிதா மழைநீர் வடிகால் வாரியம் ஸ்கீம் எல்லா வீட்லேயும் போடணும், இல்லைனா நாங்கள் வந்து அதை பீனலைஸ் பண்ணுவோம் போது கோபாலபுரம் வீட்டில் நான் போட மாட்டேன்னு அவர் சார்பாக சொல்லப்பட்டது. போடலைங்க. அது அப்படி தான் பார்ப்பாங்க அவங்க. அது இது வந்து இந்த சண்டையை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு 72 எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஏன் ஆரம்பிச்சாருன்றதில் புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் இருந்தது. எடப்பாடி அண்ட் ஸ்டாலின் வந்து அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக நவ் ரீசரெக்ட் ஆகிருக்கு. இது உதயநிதி வர்சஸ் விஜய்னு நிறைய இஷ்யூஸ் வந்து நவ் இட் இஸ் பிகம் பர்சனல் இன் நேச்சர். அதில் பல ஆபத்துகள் இருக்குது. எனவே இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று ஒத்துக்கிறேன் கேப்ரியல், அதாவது திஸ் டிசிஷன் இண்டஸ்ட்ரியல் இதை பொறுத்த வரைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ட்டை ஏற்படுத்தலாம் பர்செப்ஷனை. அந்த பர்செப்ஷன் வர கவர்மெண்ட் எப்படி வின் பண்ண போகுது அப்படின்றது முக்கியம். ஆனால் ஒரு ஸ்கீமை வச்சு ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வராமலாம் போயிடாது. தமிழ்நாடுன்ற ஃபெர்டைல் மார்க்கெட் பல இண்டஸ்ட்ரிஸ்ட்டுக்கு தேவைப்படுது. நல்லா கவனிங்க, மோடி கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாக இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுனா பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எக்ஸப்ட் டிஎம்கே பெரிய அளவில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இதை எகிரி குதிக்கல. அவங்க இதை ரொம்ப பெரிய அளவில் பேசுறதுக்கு there are many interests involved in it more than what you meets the eye. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அது என்னமோ எனக்கு சாதாரண விஷயமா தான் தெரியுது. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் அனௌன்ஸ் பண்ணுங்கள் சார், எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் அனௌன்ஸ் பண்ணுங்கள். ப்ராஜெக்டை பிளான் பண்ணும்போதே அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் ரூலிங் பார்ட்டி அட் தட் டைம், ஆமாம், சுற்றி இருக்கிற லேண்டெல்லாம் அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அது நேச்சுரல் பார்ட் ஆஃப் த கேம். இது நடக்க தான் போகுது. இங்கேயும் அந்த மாதிரியான அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடாது. நான் அதை ஒத்துக்கிறேன். கரெக்டாக ஐ அக்ரி. திமுக லேண்ட் வாங்கி போட்டார், சபரிசன் லேண்ட் வாங்கி போட்டார், அதனால இவங்க அதுவும் அப்படி பார்க்கல. அது ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ். ஒரு ப்ராஜெக்ட்டுமே டேக் ஆஃப் ஆகாது. எனவே தட்ஸ் நாட் த இஷ்யூ. ஐ அக்ரி. இஷ்யூ இஸ் மச் மோர் பியாண்ட் தட். எனவே ஒரு மேஜர் டிசிஷன் வந்திருக்குது. லெட்ஸ் see what happens. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி சார்ந்து பேசியாச்சு, தமிழர் நலன் அது இதெல்லாம் பேசிட்டோம். பொலிட்டிக்கலாக இது தாவேக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா, இல்லாட்டி பொலிட்டிக்கலாக கைத்தட்ட வாங்கி தருமா? இது எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது. இது இன்ஃபேக்ட் he has won. See, as of now he is enjoying enormous goodwill. இன்னைக்கு விஜய்க்கு எதிராக எது பண்ணாங்கன்னாலும் அந்த அம்பை எய்துவர்கள் மீது திரும்ப வந்து விடும். இந்த இஷ்யூலையும் அப்படிதான். விஜய்க்கு வந்து இந்த இஷ்யூ, ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு இந்த இஷ்யூவால் எந்த பின்னடைவும் கிடையாது. இதை ஊதி பெரிதாக்குவதன் மூலம் திமுக தான் வந்து தன்னைத்தானே மேலும் வந்து பலவீனமாக்கி கொள்ளுகிறது நான் பார்க்குறேன். மெரிட்ஸ் ஆஃப் த இஷ்யூ வேறு, நான் அதுக்குள்ளே போல. அது போத் சைட்ஸ் ஐ அக்ரி. பப்ளிக் பர்செப்ஷன் அது தேர் ஆர் சீரியஸ் இஷ்யூஸ். திமுகவை சார்பு ஆனவர்களும் இந்த ஸ்கீமை ஆதரிக்கிறவங்க வைக்கக்கூடிய எந்த ஆர்குமெண்ட்டையும் நான் குறைச்சி மதிப்பிடல. தட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. பட் நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வி வந்து விஜயோட பாப்புலாரிட்டியை இந்த டிசிஷன் எந்த அளவுக்கு பாதிக்கும்? உங்கள் கொஸ்டின் எந்த விதத்திலும் இது பாதிக்காது. மாறாக அவரோட பாப்புலாரிட்டியை அது அதிகப்படுத்தும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு பாப்புலர் டிசிஷன், பொலிட்டிக்கல் மூவ். ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டி. ரொம்ப நன்றி.